போய் பார்க்க வேண்டியதான். திரைப்படத்துக்கு போங்க, நல்லா பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுருது. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துணிச்சலோடு சந்தித்து மக்களை காப்பதுதான் ஒரு கட்சி தலைவருடைய கடமை. அப்படி ஏதாவது இருக்குதா? ஒரு ஆட்சினா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏதோ பார்த்தோம், போய் பார்க்க வேண்டியதான். திரைப்படத்துக்கு போங்க, நல்லா பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுருது. நாம கனவு காங்குறோம், நல்லா தூங்கும் போது கனவு காங்குறோம், அற்புதமான கனவு வரும். கண்ணை முழிச்சா கனவு காணாத போயிடும். அப்படித்தான் திரை உலகமும். சிந்திங்க, அதை நம்பி ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தான் வீணா போகும். சிந்திங்க, என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் 50 பேர்த்த அடிக்க முடியும், இங்க வந்து அடிக்க முடியுமா? உங்க ஒரு ஆள் விட்டா ஒரே அடி அடிச்சு துப்பாக்கியில் சுடுவாரு, குட்டை பாயாது. ஆனா இவருக்கு சுடுறது குட்டெல்லாம் எல்லாத்துக்கும் பாய். அதையெல்லாம் நம்பாதீங்க அருமை சகோதரர்களே. நீங்களாம் படிச்சுவீங்க, அறிவு திறமை உள்ளவர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடிய சிங்க குட்டிய. ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு இளைஞனுடைய சிந்தனையும் நாட்டுடைய வளர்ச்சி பற்றி இருக்கணும். நல்லா சிந்திங்க. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு நான் கட்சி சேர்ந்து 7 முறை சிறை சென்றேன். போராட்டத்துக்கு போய் 7 முறை சிறை சென்றேன். சிந்திச்சு பாருங்க. இங்க 51 ஆண்டு காலம் அதிமுக இருந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம். 10 தேர்தல் நான் சந்திச்சேன். சேவல் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்ச அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அணி பெறலாம கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துணிச்சலோடு சந்தித்து மக்களை காப்பதுதான் ஒரு கட்சி தலைவருடைய கடமை. அப்படி ஏதாவது இருக்குதா? இதான் பேசுறோம். சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம். இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் அந்த ஓட்டு யாருக்கு அளிக்க வேண்டும் என்று சிந்தித்து சிந்தித்து சிந்தனையில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் தான் நாடு காப்பாற்றப்படும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும். உண்மைதானே? நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு கூட ஒரு பத்திரிக்கையை நான் பேட்டி கொடுக்கும்போது கேட்டார், ஏங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தானே, இவரு நடிகர் தானே சார், அவரை இவரை ஒப்பிட்டு பேசாதீங்க, அவர் தெய்வம். எம்ஜிஆர் தன் நடிக்கின்ற பொழுதே தன்னுடைய பணத்தை மக்களுக்காக செலவழித்த தலைவர். உயிரோடு இருக்கும் போது மக்களுக்காக உழைத்தார். தன் இறந்த பிறகு தன் சொத்தை காது கேளாதோர் வாய் பேசாருக்கு கொடுத்த உத்தமன் நம்முடைய தலைவர். இருக்கின்ற போதும் உயிரோடு இருக்கின்ற போதும் மக்களுக்கு நன்மை செஞ்சார். உயிர் நீத்த பிறகும் நன்மை செய்த ஒரே தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி அங்க இருக்கிறாங்க. நிறைய பேசலாம், வேண்டாம், புதுசா இருக்காரு, வரட்டு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் அரசியல் வருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. இது ஒரு ஜனநாயக நாடு, யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்த பிறகு தங்களை நம்பி இருக்கின்றவர்களை கைவிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்தா சந்திக்க வேண்டும், துணிச்சலோடு சந்திக்க வேண்டும்.